அதாவது ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா அலி கமேனி உயிரோடு இல்லை அப்படின்னு ஊடகங்கள்லாம் செய்திகளை பரப்பிட்டு வராங்க. ஈரான் அரசு சொல்லல, இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்றாங்க முஸ்தபா அலி கமேனி உயிரோடு இல்லை, இந்த போரில் தான் மரணம் கொல்லப்பட்டார். இந்த 4 மாதங்களுக்குள் ஏராளமான ஈரானுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப இஸ்ரேலால் முஸ்தபா அலி கமேனி எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னவங்க இந்த செய்தியை பரப்புறாங்க. ஆனால் ஈரான் அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது, அவர் உயிரோடு இருக்கிறார், தேவையான போது வெளியே வருவார். சபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானுடைய பிரதமர், இனிமேல் நாங்கள் எங்க 3 நாடுகள் பாதுகாப்பை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம், எங்களுக்கு யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாம். இவ்வளவு பெரிய போர்களும் யுத்தங்களும் பின்னே இருப்பது எண்ணெய் அரசியல் தான். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வரலாற்று பகுப்பாய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையா இருக்கேன் சார். இந்த 2 தினங்களாகவே ஒரு பெரிய சர்ச்சை, அதாவது ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா அலி கமேனி உயிரோடு இல்லை அப்படின்னு ஊடகங்கள்லாம் செய்திகளை பரப்பிட்டு வராங்க. உண்மையிலே அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவருடைய தந்தையார் காலமானார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முஸ்தபா அலி கமேனி அவர்தான் ஈரானுடைய தற்போதைய உச்சபட்ச தலைவர். நீங்க சொன்னது மாதிரி அவருடைய தந்தையார் ஆயதுல்லா அலி கமேனி பிப்ரவரி 28 இந்த வருடம் மரணமடைந்தார். இந்த போரில் தான் மரணமடைந்தார், கொல்லப்பட்டார். அதற்கப்புறம் இந்த முஸ்தபா அலி கமேனி தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர். ஆனால் ஏன் இந்த மாதிரியான ஒரு செய்தி பரவுகிறது என்று பார்த்தால், அவர் உச்சபட்ச தலைவராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவர் வெளி உலகத்தில் வந்து தன்னுடைய முகத்தை காண்பிக்கவில்லை. அறிக்கை மூலமாக தான் வெளியே அவருடைய செய்திகள் வருகிறதே ஒழிய அவருடைய உருவமோ அல்லது நிகழ்ச்சியோ அவர் ஒரு பொதுவெளியில் பேசுவதோ கிடையாது. இது ஒரு சந்தேகம். சமீபத்தில் ஈரானுடைய அதிகாரப்பூர்வ ஏடு மெஹர் நியூஸ் அது வந்து ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. முஸ்தபா அலி கமேனி உடல்நலம் குன்றியிருப்பது வேண்டுமானால் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கிடையில இந்த செய்தியை யார் பரப்புறாங்க அப்படின்னு பார்த்தா, ஈரான் ஊடகங்கள் பரப்பல, ஈரான் அரசு சொல்லல, இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்றாங்க முஸ்தபா அலி கமேனி உயிரோட இல்லை. என்ன காரணம் என்றால் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, அவரை வந்து ரீச் பண்ண முடியல. இது வந்து ஒரு பாதுகாப்பு காரணத்திற்காக அவரை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாமல் வைத்திருக்கிறார்கள் என்றும் கருத முடியும். என்ன காரணம்னா, பிப்ரவரி 28 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் அந்த ஆரம்பித்த 4 தினங்களுக்குள் ஆயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலமாக தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த கட்டிடமே இடிந்து தரைமட்டமானது. ஆயதுல்லா அலி கமேனியோடு ஒரு குடும்பத்தினர் பலரும் கொல்லப்பட்டார்கள். பேரன், மருமகள் பலரும் கொல்லப்பட்டாங்க. அதில் முஸ்தபா அலி கமேனி தப்பித்து விட்டார் என்ற செய்தி சொன்னாங்க. அவர் அந்த இதில் காயப்பட்டார், தப்பித்து விட்டார் என்ற செய்தி வந்தது. எங்க வந்து அந்த மருத்துவ பயனை அடைந்திருக்கிறார், எங்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கார் அப்படிங்கிறது சொல்லலை, தெரியப்படுத்தல. அது ஒரு பாதுகாப்பு காரணமாக அதை மறைச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 4 மாதங்களுக்குள் ஏராளமான ஈரானுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. உதாரணமா அலி லாரிஜானி, அவர் வந்து ஈரானுடைய அந்த சுப்ரீம் கவுன்சிலுடைய பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட சுப்ரீம் லீடருக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர், அவரும் கொல்லப்பட்டார். ஏன்னா அவர் தான் அடுத்து தலைவராக வருவான்னு சொன்னாங்க, அவர் கொல்லப்பட்டார். அலிஜாம் கானின்னு ஒருத்தர் பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஜெனரல், அவர் கொல்லப்பட்டார். மேஜர் ஜெனரல் முகமது பக்பூர், இவர் வந்து IRGC உடைய
தலைவராக இருந்தார். IRGC என்பது ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸ் சொல்லக்கூடிய ஈரானுடைய புரட்சிகர படை. கிட்டத்தட்ட அவர்கள் தான் இராணுவத்தை விட பவர்ஃபுல்லான ஒரு டீம். அவரும் கொல்லப்பட்டார். மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் அவரும் கொல்லப்பட்டார். பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நசீர் சாதே இவர் வந்து பாதுகாப்பு அமைச்சர், ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர், அவரும் கொல்லப்பட்டார். பஹ்ராம் ஹெலானி, குலாம் ரெசா சுலைமானி, இஸ்மாயில் ஹாதி போன்ற பல்வேறு தலைவர்கள், கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் ஈரானில் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா ஈரான் அரசாங்கம் எதையுமே மறைக்கல. இந்த 40 பேரையும் உயிரோடு இருக்காங்களான்னு சொல்லல. ஆம், கொல்லப்பட்டது உண்மை, இறந்து போயிட்டாங்க, தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அயதுல்லா அலி கமேனியுடைய உடல் கிட்டத்தட்ட 4 மாதமாக மார்ச்சுவரியில் வைக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு தான் அடக்கம் செய்யப்பட்டது. சொல்லப்போனால் ஈரானிலிருந்து ஈராக்கு கொண்டு போய் திருப்பி ஈராக்கிலிருந்து ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டு மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஊர்வலம் மாதிரி 400 கிலோமீட்டருக்கு மேலே போய் அடக்கம் பண்ணதை பார்த்தா. இப்பதான் நம்ம அடக்கம் பண்ணதை பார்த்தோம். அதுக்குள்ள மகன் முஸ்தபா அலி கமேனி வந்து இறந்ததாக அதுதான் சொல்றேன். தகவல். இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்வது இஸ்ரேலுடைய ஊடகம். என்ன காரணம்னா, முஜ்தபா அலி எப்பொழுது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் என்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் வெளி உலகத்துக்கு வருவதை தவிர்த்து கொண்டார் சொல்றாங்க. அவர் காயப்பட்டார், அவருக்கு கை கால் அடிபட்டிருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வெளி உலகத்துக்கு வந்தால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற அடிப்படையில் அவரை ஈரானிய இராணுவம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. இப்போ அவர் பேர்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு அறிக்கை வருது. இப்போ பொதுவாக வந்து ஈரான் சார்பில் பேசக்கூடியவர்கள் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் பேசுவார், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாசி அராக்கி பேசுவார், இன்னும் சில செய்தி தொடர்பாளர்கள் பேசுவாங்க. இவங்கெல்லாம் செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வப்போது முஜ்தபா அலி கமேனியுடைய பேரிலையும் அறிக்கை வருது. அப்போ உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறது. இன்னொரு ஏன் சந்தேகத்துக்கான காரணம் என்னன்னா, இந்த அயதுல்லா அலி கமேனியுடைய ஊர்வலத்தில் முஜ்தபா அலி கமேனி கலந்து கொள்ளவில்லை. அதுதான் சந்தேகத்துக்கான. கடைசியா பேசும்போது கூட சொன்னோம், கலந்து கொள்ளவும் மாறு வேடத்தில் கலந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால், முஜ்தபா அலி கமேனியை டார்கெட் வச்சிருக்காங்க. அவர் கண்டிப்பாக இருக்கும் இடத்தில் ஏவுகணை மூலமாக தாக்குகின்ற வேலையை அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலுடைய அமைப்போ செய்யலாம். குறிப்பா வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் இந்த வேலையை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது உளவுத்துறையோட இந்த பார்வையின் அடிப்படையில் அவரை வெளி உலகத்துக்கு காமிக்கல. இப்ப இஸ்ரேலால் முஸ்தபா அலி கமேனி எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னோன்னே இந்த செய்தியை பரப்புறாங்க. காரணம், அப்பதான் அவர் வெளி உலகத்துக்கு வருவார், அவரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஈரான் அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது, அவர் உயிரோடு இருக்கிறார், தேவையான போது வெளியே வருவார், நாங்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டதையும் அவங்க மறைக்கலையே. உச்சபட்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி மரணிக்கல அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்க முடியும்ல. ஆனா அவங்க அதை மறைக்கலையே, உடனே வெளியே சொன்னாங்களே. அப்போ அது எங்களுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பாதுகாப்பு கருதி நாங்கள் அவரை மறைவிடத்தில் வைத்திருக்கிறோம், ஏனென்றால் அவர் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை திருப்பி திருப்பி சொல்றத பாக்குறோம். இதுதான் உண்மையானது. அதே போல துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இதனால அமெரிக்காவுக்கு ஏதாவது பின்னடைவு, ஆபத்து ஏதாவது இருக்கா? அதாவது பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, சவுதி அரேபியா முஸ்லீம் நாடு, துருக்கி ஒரு முஸ்லீம் நாடு. மூன்றுமே 3 விதமான கலாச்சாரத்தையும் இராணுவ பலத்தையும் கொண்ட நாடு. இப்போ நீங்கள் சவுதி அரேபியா மாதிரி பாகிஸ்தான் கிடையாது, பாகிஸ்தான் மாதிரி துருக்கி கிடையாது. மொழி ரீதியாக கூட துருக்கி மொழி பேசக்கூடிய நாடு, பாகிஸ்தான் உருது பேசக்கூடிய நாடு, சவுதி அரேபியா அரபு மொழி பேசக்கூடிய நாடு. மொழி ரீதியாக கூட ஒன்றா இல்லை, மத ரீதியாக 3 நாடுகளும் ஒன்று. இப்போ சமீபத்தில் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அது முக்கியமான ஒப்பந்தம். இனிமேல் சவுதியும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்படும் அப்படின்னு அது ஒரு ஒப்பந்தம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த 3 நாடும் சேர்ந்து முக்கியமாக ஒரு நேட்டோ மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. எப்படின்னா, அட்டாக் ஆன் ஒன், அட்டாக் ஆன் ஆல். இதுதான் அந்த கான்செப்ட். அதென்ன அட்டாக் ஆன் ஒன்? ஒரு நாட்டை தாக்கினாலும் 3 நாட்டை தாக்குவதற்கு சமம். இப்போ நீங்க ஒரு வெளிய நாடுல ஒரு அமெரிக்கா ஒரு துருக்கியை தாக்கிவிட்டால் அது பாகிஸ்தானையும் சவுதி அரேபியாவும் தாக்கினதுக்கு சமம்.
சவுதி அரேபியாவை ஒரு நாடு தாக்கிவிட்டால் அது பாகிஸ்தானையும் துருக்கியும் தாக்கியதற்கு சமம். அதே போன்று துருக்கியை ஒரு நாடு தாக்கிவிட்டால் பாகிஸ்தானையும் சவுதியும் சேர்த்து தாக்கிவிட்டதாக சமம். என்ன அர்த்தம்னா, இந்த 3 நாடும் இந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலத்தில் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும், குறிப்பா போர்ல. இது ஏன் அமெரிக்காவுக்கு பின்னடைவு அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு வரேன். இதுவரை பாகிஸ்தான் அமெரிக்காவோட நெருக்கமாகத்தான் இருக்கிறது, சவுதி அரேபியா அமெரிக்காவோட நெருக்கமாகத்தான் இருக்கிறது, துருக்கி கூட அமெரிக்காவோட நெருக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த 3 நாடும் இணைய வேண்டிய கட்டாயம் என்பது என்ன? இப்போ அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய அந்த இருப்பிடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்கிற இப்ப பேச்சு வருது. இப்ப வந்து முகமது பின் சல்மான், சவுதி அரேபியாவுடைய இளவரசர், அவர் தான் கிரவுன் பிரின்ஸ், அவரும் சரி, இந்த சபா ஷெரீப் பாகிஸ்தானுடைய பிரதமர், கூடவே அசீம் முனீர் முப்படை தளபதி, எர்டோகன் துருக்கியுடைய ஜனாதிபதி, இவங்க எல்லாம் கூட்டா பேசி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன அறிக்கைன்னா, இனிமேல் நாங்கள் எங்க 3 நாடுகள் பாதுகாப்பை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம், எங்களுக்கு யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாம், யாரும் எங்களுக்கு சப்போர்ட்டா வரணும்னு அவசியம் இல்லை. இது என்ன கணக்கு? என்ன கணக்கு என்றால், நீங்க ஈரானை வைத்து தானே சொல்றீங்க, இனிமே ஈரான் இந்த 3 நாடுகள் எந்த நாடை தாக்கினாலும் நாங்கள் வருவோம் ஒன்று. அதே போன்று அமெரிக்காவுக்கும் இங்க இடம் இல்லை, ஏன்னா ஈரானுக்கு தேவை அமெரிக்கா போகணும். அப்ப நாங்கள் இனிமேல் இந்த 3 நாடுகளும் எங்க பிரச்சனையை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இது எப்படி வரும் அப்படின்னா, என்ன காரணம்? இப்ப நீங்க ஒரு சந்தேகம் வரும், ஏன் பஹ்ரைன் சேர்த்துக்க வேண்டியதானே, அது அரபு நாடு தான், கத்தாரை சேர்த்துக்க வேண்டியதானே, அரபு அமீரகத்தை சேர்த்துக்க வேண்டியதானே, ஏன் இந்த 3 நாடு மட்டும் என்றால், இந்த அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன் இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலோடு ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆப்ரஹாம் ஒப்பந்தம், நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். இந்த ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இஸ்ரேலை, அகண்ட இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் நடக்குது. இதற்கு இடையில சவுதி அரேபியாவும் இஸ்ரேலோடு இந்த ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குறாங்க. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், போன வாரத்துல கடந்த வாரம் பேசணும், இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை செய்வதற்கு நாங்கள் வழிவகுக்கிறோம், நீங்க இந்த ஒப்பந்தத்தை போடணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த நெருக்கடியை தவிர்ப்பதற்கு இன்னைக்கு இந்த 3 நாடுகளும் ஒப்பந்தம் போடுவதன் மூலமாக நாங்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற இடத்திற்கு இந்த 3 நாடுகளும் வர்றாங்க. பாகிஸ்தான் ஏற்கனவே இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளல, துருக்கி ஏற்றுக்கொள்ளல, சவுதியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அப்ப இந்த 3 நாடுகளும் மிக முக்கியம், இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதால் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையில் தான் அங்க இருப்போம்னு வர்றாங்க. ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்கு, ஈரானும் இவர்களோடு சேர்ந்து விடக்கூடாதுன்னு தான் அமெரிக்கா பயப்படுறாங்க. அது நாளை சேரலாம். இப்ப இந்த 3 நாடோட ஈரான் சேர்ந்து விட்டால் என்ன நிலைமை? அமெரிக்காவுக்கு வேலையே இல்லையே, இன்னும் சிக்கல். இது போன்ற ஒரு சிக்கலை இஸ்ரேலுக்கு வரும் என்கிற நகர்த்தல், எப்படியாவது ஈரானை இங்கு தனிமைப்படுத்தி விட வேண்டும், இந்த 3 நாடோட சேர விடக்கூடாது என்கிற அரசியலை அமெரிக்கா செய்ய தொடங்கி இருக்கிறது. அதான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதே போல இந்த காசாவில் வந்து குடியிருப்புகள் கட்ட போதா ஒரு தகவல் இருக்கு, அதாவது இஸ்ரேலே கட்டப்போவதாக சொல்றாங்க. இது சாத்தியமா? ஏன்னா அங்கதான் அதிக போர் அச்சுறுத்தலும் இருக்கு. இல்லைங்க, பாலஸ்தீனத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல். பாலஸ்தீனத்திலிருந்து உடைத்து பிரிக்கப்பட்ட நாடு, இஸ்ரேலிருந்து பாலஸ்தீனம் பிரிக்கப்படலை. இது எப்படி போயிடுச்சுன்னா, எந்த நாட்டிலிருந்து பிரிஞ்சு வந்தாங்களோ பாலஸ்தீனமே எங்க நாட்டின் ஒரு பகுதின்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே வந்து மேற்கு கரை, இப்போ வந்து பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு கரை, காசா இப்படிதான் இருக்கும், வடக்கு காசா, தெற்கு காசா, இந்த பகுதி தான் பாலஸ்தீனம். இன்னைக்கு மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. இன்னைக்கு இருக்கிறது, பேலன்ஸ் இருக்கிறது வடக்கு காசாவும் தெற்கு காசாவும் தான். இன்னைக்கு மக்கள் வந்து தெற்கு காசால விட்டு விலகி வடக்கு காசால போய் சேர்ந்துட்டாங்க. அந்த வடக்கு காசா எகிப்தோட ஒட்டி இருக்கு. இன்னைக்கு தெற்கு காசாலையும் மக்கள் யாரும் இல்லை, எல்லாம் குண்டும் குழியுமா, கட்டடங்கள், இடிபாடு கட்டடங்கள். விஷயம் ஏசி ஆகுதுங்களா? அப்போ வடக்கு காசாவில் தான் இன்னைக்கு வந்து பாலஸ்தீன மக்கள் இருக்காங்க. தெற்கு காசா முழுவதும் இன்னைக்கு இடிந்த கட்டடங்களும் இடிபாடுகளும், எங்க குண்டு இருக்குன்னே தெரியல, வாழ முடியாத பகுதியாக மாறிவிட்டது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி நாங்கள் இந்த இடத்தெல்லாம் வீடு கட்ட போறோம், குடியிருப்புகளை கட்ட போறோம், ஹவுசிங் போர்டு கட்ட போறோம். அதான் அர்த்தம். ஹவுசிங் போர்டை கட்டி நாங்கள் வளமாக இடத்த மாற்றி பாலஸ்தீன மக்கள் கூட நாங்கள் எதிர்காலத்தில் குடி அமர்த்துவோம். ஆனா இதே மேற்கு கரையில இதே மாதிரி சூழல் வரும்போது இவங்க கட்டும்போது இதே வார்த்தையை சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மேற்கு கரையில
இஸ்ரேலிய மக்களை குடி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு 20% பாலஸ்தீன மக்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களும் நிம்மதியாக அங்க இருக்க முடியாது. பெரும்பாலானவர்கள் இஸ்ரேலுடைய மக்களை கொண்டு போய் மேற்கு கரையில குடி வச்சிருக்காங்க. இது ஒன்று. இதே ஒரு திட்டத்தோடு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, தெற்கு காசா முழுவதும் கட்டடம் கட்ட போறோம். இது யார் கட்ட போறாங்கன்னு பார்த்தா ரீமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதே மாதிரி கேட்பில்லர் ஒரு கம்பெனி. இது ரெண்டுமே அமெரிக்கன் கம்பெனி, இஸ்ரேலோட கொலாபரேஷன் கம்பெனி. இவங்க தான் கட்ட போறாங்க. இவங்க தான் ஏற்கனவே மேற்கு கரையிலையும் கட்டினாங்க. இந்த 2 கம்பெனிக்கும் ஃபண்டிங் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜாரட் குஷ்னருடைய ஃபினான்ஸ் கம்பெனி. யார் இந்த ஜாரட் குஷ்னர்? ட்ரம்புடைய மகளை திருமணம் செய்தவர், மருமகன். அப்ப நேரடியாக ட்ரம்புடைய நிறுவனம் இந்த கட்டடங்களை கட்ட போறாங்க. பாருங்க, ஆட்களை அடிச்சு துரத்திட்டு, வீடுகளை உடைச்சு நொறுக்கிட்டு, பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று விட்டு நாங்க கட்டடம் கட்ட போறோம், இனிமே வரலாம், இனிமே அது எங்களுடைய கட்டடம், தாராளமாக வந்து குடியிருக்கலாம். இப்ப யார் நாட்டுல ஆட்களை அடிச்சு துரத்திட்டு கட்டடங்களை கட்டி நாங்க உங்களுக்கு நல்லது செய்ய போறோம்னு சொன்னா எப்படி? இப்ப பாலஸ்தீன மக்கள் அந்த தெற்கு காசாவிலிருந்து இன்னைக்கு வடக்கு காசால சுருங்கிட்டாங்க. எதிர்காலத்தில் வடக்கு காசாலையும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களை எங்க போய் அனுப்புவாங்க? எகிப்துக்கோ மற்ற நாடுகளுக்கு அனுப்பிவிட்டு அங்க நாங்க கட்டடம் கட்டணும்னு சொல்லுவாங்க. இது நோக்கம் என்னன்னா, உங்களை காலி பண்ணணுங்க. இப்ப நீங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்க, காலி பண்ண மாட்டேன்றீங்க. ஆனா உங்க வீட்டுல தான் இருக்கீங்க, நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன். உங்களை காலி பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்னும் பேசி பார்ப்பேன். நீங்க முடியாதுப்பீங்க. என் வீட்டுல எப்படி நான் காலி பண்ண முடியும்னு. உங்க வீட்டுல நான் குண்டு தூக்கி போடுறேன், கட்டடங்கள்லாம் நொறுங்கிருச்சு, நீங்க என்ன செய்வீங்க? தப்பிச்சு பக்கத்துல போவீங்க. இப்ப நான் சொல்றேன், நான் கட்டி தரேன் உங்களுக்கு, நானே கட்டுறேன், எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் நான் கட்டடத்தை கட்டி என் ஆட்களை, விரும்புற ஆட்களை நான் இருக்க வைக்கிறேன்னு வைங்க. இதுக்கு பேர் என்ன? உங்கள ஒருத்தர் 2 பேரை இருக்க வைப்பேன், ஆனா எங்க ஆட்களையும் இருக்க வைப்பேன். ஆதிக்கம் அதிகமா, கிட்டத்தட்ட அந்த பகுதியுடைய ஆதிக்கத்தை அபகரிப்பது, கைப்பற்றுவது, ஸ்டீலிங். எப்படி இந்த திட்டத்தோடு இன்னைக்கு பாலஸ்தீனத்தை அப்படி முழுவதுமாக கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை இந்த திட்டத்தின் நடுவில் செய்யறாங்க. நல்லது செய்யற மாதிரி நாங்க எல்லாம் இலவசமா பண்ணி கொடுத்துறோம், எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க, இருக்கிற 1-2 பேர் வெளியே கிளம்புங்க, இடிபாடுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதுக்கு பேரே ஃபர்ஸ்ட் காசா ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் காசா ப்ராஜெக்ட். அதாவது ஏற்கனவே இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பேங்க் ப்ராஜெக்ட் சொல்லி ஆரம்பிச்சாங்க. இந்த சார்லஸ் அண்ட் குஷ்னர் கம்பெனி அவங்க தான் ஃபண்டிங். அப்போ ஃபண்ட் பண்ணி கடைசியில் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த இடத்த வித்து அந்த பகுதியும் இஸ்ரேல் வாழ் குடிமக்களாக ஆக்குன்ற வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் செய்கிறாங்க. அந்த பாலஸ்தீன மக்களை, வெளியேறாத மக்களை அவங்கள தாக்கி, வீடுகளை உடைத்து, குழந்தைகளை, பெண்களை கொலை செய்து அப்படியே அனுப்புறாங்க. எப்படியும் அவங்களோட பிளான் தான் அகண்ட இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு அவ்வளவுதான். அதுதான் அந்த அகண்ட இஸ்ரேலை அவர்கள் வலுக்கட்டாயமா செய்யறாங்க. ஓகே சார், இறுதியா அமெரிக்கா ஈரான் 100 ஆண்டுகளுக்கு மேல நல்ல ஒரு நட்பா இருந்த நாடுன்னு நமக்கு தெரியும். அதே போல இந்த எண்ணெய் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவுனதும் அமெரிக்கா தான். இப்ப இந்த போருக்கு முக்கிய காரணமே இந்த எண்ணெய் அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? உண்மைதான் சார். இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் அரசியல் தான் டாப்ல இருக்கு. வெனிசுவேலாவை போய் அமெரிக்கா போய் பிடிச்சாங்களே, எதற்காக பிடிச்சாங்க? அந்த அதிபரை போய் கைது பண்ணி கூட்டு வந்தாங்களே, காரணம் வெனிசுவேலாவில் இருக்கின்ற எண்ணெய் வளம் தான். இப்ப நீங்க கேட்டீங்க, நல்ல கேள்வி அது. அது சவுதி அரேபியாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், அந்த மத்திய தரைக்கடை நாடுகளில் எண்ணெயை கண்டுபிடித்தது ஆங்கிலேயர்கள் தான். காரணம், காலனி நாடுகளாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உதுமானிய கலீஃபகத்தின் கீழ் இருந்தது. அப்போ அந்த காலனி நாடுகளாக இருந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. 1900 1930 தான் இந்த எண்ணெய் வளங்கள் அரபு நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படித்தான் ஈரான்லையும் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஈரானை ஆட்சி செய்தது அப்பொழுது ஒரு மன்னராட்சி. கிட்டத்தட்ட பஹ்லவி அப்படிங்கிற அந்த குடும்ப ஆட்சி நடக்குது. அவங்களோட டைப் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான் ஈரான். ஆரம்பத்தில் ஒரு கம்பெனியை, நிறுவனமே ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அதாவது ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி. ஆங்கிலேயருடைய தானே ஆங்கிலோ பெர்ஷியன்னா ஈரானிஸ். ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனிஸ்கிற பேர்ல இவங்க ஒரு எண்ணெய் நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை எண்ணெய்களை எடுத்து
அதுல 20% கூட கொடுக்காம லாபத்துல ஒரு 10% மட்டும் கொடுத்துட்டு இவங்க எடுத்துட்டு வந்தாங்க. இப்படிதான் வந்தது. இதை வந்து நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 70களில் 60களில் இது ஒரு பெரிய புரட்சியா வெடிச்சது. எப்படின்னா, என்னையா அது நம்ம நாட்டில் வந்து எண்ணெய் எடுக்கிறாங்க, பேர் மட்டும் ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனின்னு பேரு, ஆனா எல்லாத்தையும் கொண்டு போயிடுறானுங்க, நமக்கு எதுவும் இல்லை, சுரண்டுறானுங்க. இந்த மன்னர் பஹ்லவி மன்னர், அவர் பேர் முகமது ரெசா, அவர் என்னன்னா ஜாலியா இருக்காரு, அவரை வெள்ளைக்காரன் படிக்க வைக்கிறான், அவர் பசங்களெல்லாம் வந்து வெளிநாட்டில் கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறானுங்க, ஏதோ எல்லாமே கொடுத்துட்டு பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு எண்ணெயை பூரா எடுத்துட்டு போறாங்க. இந்த புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி தான் ஈரான் புரட்சி. 79ல் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு தான் இப்ப இருக்கின்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வராங்க. இப்ப இந்த அலி அதுல்லா கமேனிக்கு முன்னாடி ஒரு ஆட்சி, அதாவது ருஹல்லா கமேனின்னு ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறம் 80களில் இந்த அலி அதுல்லா கமேனி, இப்ப வந்து முஜ்தபா, தொடர்ச்சி. அப்ப இந்த புரட்சி ஏற்பட்டதன் காரணமே இந்த எண்ணெய் தான். இன்னைக்கும் இந்த எண்ணெய் வளத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப சவுதி அரேபியாவோட ஏன் நெருக்கமா இருந்தாங்க, கத்தார் பஹ்ரைனோட ஏன் அமெரிக்கா நெருக்கமா இருக்கு, எண்ணெய் வளம் தான். இந்த எண்ணெய் வளம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களை கையில் வைத்திருக்கிறது. அது ஈரான் வந்து உணர்ந்து இன்னைக்கு 40 ஆண்டு காலம் முன்னாடி வந்து ஈரானோடு நெருக்கமா இருந்தாங்க, 79 வரைக்கும் அமெரிக்கா. இந்த புரட்சி ஏற்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் வந்ததுக்கு அப்புறம் 40 ஆண்டுகள் அமெரிக்காவோட எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னதுனாலதான் அமெரிக்கா இவர்கள் மேல பொருளாதார தடையை விதிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. உண்மையில் சொல்ல போனால் இவ்வளவு பெரிய போர்களும் யுத்தங்களும் பின்னே இருப்பது எண்ணெய் அரசியல் தான். ஓகே சார், உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.